முட்டை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா 10 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். முட்டை வறுக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம். சோம்பு நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது பொரிட்டோம். அப்படியே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள். நல்லா பொரிட்டோம். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். முட்டை 5 முட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த 5 முட்டையும் நம்ம பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிருச்சு. தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன் முட்டை பொரியலுக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டையை பொத்து ஊற்ற போகிறோம்.
ஒவ்வொரு முட்டையாக நம்ம வந்து பொத்து ஊற்றலாம். பாருங்கள், இந்த முட்டை பொரியல் வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ வந்து அதை வந்து நல்லா கிளறிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். நம்ம எல்லா முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து நல்லா இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போ தான் வந்து நமக்கு வந்து முட்டை வந்து பொரியல் மாதிரி வரும். நம்ம சிம்மிலே வச்சு இதை வந்து கிளறணும். முட்டை பொரியல் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொரியல். பாருங்கள், முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சால்ட்டு சேர்க்குறோம். சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். முட்டை பொரியல் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து டச் பண்ணுங்கள். பாருங்கள், முட்டை எப்படி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். Thank you friends.